1888 ஜாக் தரிஃப்னு ஒரு சீரியல் கில்லர் இருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்லாம் கொன்னு அவங்களுக்குள்ள இருந்து ஆர்கன்ஸ்லாம் வெளியே எடுப்பாரு. இவரை கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்கவே இல்லை. இதே மாதிரி கேரளாவில் 1950 முத்துக்குடி சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு. இவருடைய பேட்டர்னுமே அவர் மாதிரி இருந்தனால இவரை ரிப்பர் சந்திரன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவரை பத்தின ஒரு படம் தான் இந்த மரண மாஸ். படத்துடைய கதை என்னன்னா, ஊருக்குள்ள இருக்கிற பெருசுங்களை அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்க. இந்த கொல்லப்படுற பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு சீரியல் கில்லரோட வேலையாக தான் இருக்கும்னு போலீஸ் சந்தேகப்படுது. இந்த சந்தேகத்துக்கு இடமா பாசில் ஜோசப் மாட்டிக்கிறாரு. பாசில் ஜோசப் மாட்டினால இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவன் தான் சீரியல் கில்லர் நினைச்சுக்கிறாங்க. இதனால பாசில் ஜோசப் லவ் பிரேக்கப் ஆகுது. செக்கல்சோவியா போக வேண்டியது கேன்சல் ஆயிடுது. இறுதியா இவர் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாரா? இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு சீரியஸாகவே எடுத்திருக்கலாம். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி. அதை விட்டுட்டு காமெடி பண்ணுறேன்னு சொல்லி நம்ம தாலி அறுத்து விட்டானுங்க. எங்கேயுமே படம் ஒர்க் அவுட் ஆகலை. காமெடி எல்லாமே கிரிஞ்சாவே போயிடுச்சு. சில கவுண்டர்கள் நல்லா இருந்தது. ஆனால் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா காட்டு முக்கியாக போய் கதற விட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் ஓரளவுக்கு தேரிச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் கதற விட்டானுங்க. விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப கிரிஞ்சா போயிடுச்சு. எந்த சீனுமே ஒர்க் அவுட் ஆகலை. இவனுங்க ஒரு பாடி எடுத்து ஒரு பஸ்ல டிராவல் பண்றானுங்க. அது பாடியை மறைக்கிறதுக்காக எல்லாம் பண்றானுங்க. அதெல்லாம் லாஜிக் இல்லைனாலும் ஓகே, காமெடி ஓகே, அது லாஜிக் தேவையில்லைன்னு வைங்க. இருந்தாலுமே கொஞ்சமாவது ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கணும், கொஞ்சமாவது சிரிக்கணும். எதுவுமே இல்லாம போனதுதான் இந்த படத்துடைய பெரிய மைனஸா இருக்கு. ரைட்டிங்லாம் ரொம்ப போரா இருந்தது. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா காமெடி சீரியஸ் கரெக்டா பண்ணலைன்னா நோட்டிக் போயிடும். அது பாசில் ஜோசப் நல்லா நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த 2K மனநிலையோட அவங்களுடைய அந்த மேனரிஸ்டோட நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா 2Kவே இதை ரசிக்க மாட்டானுங்க. அப்படிதான் இருக்குது படமே. அதே மாதிரி அந்த ஹீரோயினா பண்ணவங்க படம் ஃபுல்லாவே நோட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு. ஏன்னா படம் மொக்கையா போயிடுச்சு. இவங்க ரொம்ப அழகா இருந்தாங்களா, அதனால இவங்களையே யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. கடைசி வரைக்கும் இவனுக்கு பண்ண டார்ச்சர்ல யாருன்னே கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அயம் காதலில் நடிச்சிருக்காங்கிறது. நல்ல ஆக்டரு. ஆனால் அவங்க பண்ண காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. செஞ்சாதான் இருந்தது. இது போக டோவினோ ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அது நல்லாவே இருந்தது. அது ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சும்மா ஒரு 2 செகண்ட் தான் வருவாரு. அந்த மாதிரியான ஒரு கேமியோ புதுசா இருந்தது. நல்லா ஜாலியா இருந்துச்சு. அது போக செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று வரும் சென்டிமெண்ட்ல. இதே ஏன்டா ஆல்ரெடி முடிச்சு விட்டீங்க இன்னும் ஆடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஊருக்கே தெரியும், அந்த படம் பார்க்குறவனுங்க எல்லாத்துக்குமே தெரியும், டேய் அது உங்க அப்பன் இல்லடான்னு. இவன் மட்டும் நம்பவே மாட்டான். அந்த மாதிரிதான் இருக்குது அது. படம் பார்க்கும்போது பாபான்னியும் வராரு. சில இடங்கள்ல நல்லா இருந்தது. அவ்வளவுதான். போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த வெட்டிங் போட்டோகிராஃபில எடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிரிஞ்சு ஒரு அல்டிமேட்டா இருந்தது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. காமெடி ஒர்க் அவுட் ஆனாதான் நம்மளால படத்தை எங்கேஜிங்கா பார்க்க முடியும். அது இந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஆனா ஆக்டிங் வைஸா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். படம் ஃபுல்லாவே இப்படிதான் போகுது. படத்துல மொக்கை இருக்கலாம், மொக்கையாவே படம் இருந்ததுன்னா அதுதான் பிரச்சனையே. மலையாள சினிமால காமெடி எப்பவுமே சூப்பரா இருக்கும். பட்டையை கிளப்புவாங்க. அதுக்கு சமீபத்துல வந்த ஒரு ஜாதி ஜாதகம், பைங்கிலி படங்கள்லாம் த்ரூ அவுட் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதே மாதிரி பழைய திலீப் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சக்க காமெடியா இருக்கும். இந்த மாதிரி காமெடியில அவங்க பேர் போனவங்க நல்லாவே நிறைய இங்க தமிழ்ல ரீமேக்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு படத்துல ஒரு திருஷ்டி மாதிரி இந்த படம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ரான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ரிசீவ் பண்ண வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாவே இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. போய் சாகுறதுன்னா சாகுங்க. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸா காமெடியா எடுத்திருக்கலாம். ஐடியா இல்லாத பசங்க.